أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله مولانا العظيم. பெருமதிப்பிற்குரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே, இங்கு நான் சொல்ல விரும்புவது ஒரு சில கருத்துக்களை. ஒன்று மதசார்பின்மை, இன்னொன்று மதரசாக்கள். இன்றைய நாட்டினுடைய நிலை, இங்கிருக்கிற யாருக்கும் நல்லிணக்கம் புதிதாக போதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு முஸ்லிம்களோ அல்லது பிற மதத்தாரோ தங்களை மாற்று மதத்தார் என்று கருதியதே இல்லை. இதற்கு ஆதாரமே கூப்பிடும் போதே அப்துல் குத்தூஸ் ராமசாமியை அண்ணேன்னு கூப்பிடுவார். ஒரு தாய் மக்கள், அண்ணன் தம்பிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தாய் மக்கள். நாம் இந்திய திருநாட்டினுடைய பாரத தாயினுடைய மக்கள். நாம் நமக்கிடையிலே வேறுபாடு என்பது, வேறுபாட்டுக்கு இடம் என்பது எங்கிருந்து வந்தது? யாரோ சிலர் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏமாந்து விடாதீர்கள் என்று எச்சரிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். சமுதாய நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது தேவையா? யாரோ தேவையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முஸ்லிம்களாகி நீங்களும் சரி அல்லது மாற்று மத நண்பர்களும் சரி ஏமாந்து விடாதீர்கள். உங்களை பகடை காயாக்கி அரசியல் ஆதாயம் தேட முயன்று கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. ஆனால் வெளிப்படையிலே அவர்கள் எப்படியோ நினைக்கிறார்கள். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்லாம் இருக்கிறதே எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், உடலுடைய உறுப்புகளை எடுத்தால் ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒவ்வொன்றும் ஒரு முறை. தலையும் காலும் ஒன்றல்ல, காலும் கையும் ஒன்றல்ல, கண்ணும் காதும் ஒன்றல்ல, மூக்கும் நாக்கும் ஒன்றல்ல. ஒன்றல்ல என்று சொன்னால் அதனுடைய தன்மைகள் ஒன்றல்ல. மோதினால் கூட மண்டை உடையாது, ஆனால் தூசுபட்டாலும் கண் பொறுக்காது. மரத்திலே மோதினாலும் மண்டை உடையாது, ஆனால் கண்ணோ ஒரு தூசுபட்டால் கூட பொறுக்காது. ஆண்டவன் அமைத்திருப்பதும் அப்படித்தான். எனவே ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கண்ணை இந்த இடத்தை தவிர, இந்த அமைப்பை தவிர வேறொரு இடத்திலே அமைத்திருந்தால் நம்மால் வாழ்ந்திருக்கவே முடியாது. தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து வல்லவி அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுடைய தாய்க்குள்ளே, தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து ஜானலக்கும் சராவல் அவசாரவல் அகீதத்தை லஅல்லக்கும் தஷ்குரூன் அல்லதி அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையன் வஜ்ஜஅலக்கும் ஸராவல் அப்சாரவல் அஃபீதா. உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து என்னை பார்த்தெல்லாம் சொல்லுகிறான். நான் யார் தெரியுமா? உன்னை படைத்த நான் யார் தெரியுமா? உன்னை இந்த உலகத்தை உணர விட்டு இருக்கிறேனே, பேச விட்டு இருக்கிறேனே, கேட்க விட்டு இருக்கிறேனே, பார்க்க விட்டு இருக்கிறேனே, ரசிக்க விட்டு இருக்கிறேனே. அப்படிப்பட்ட உன்னை படைத்த நான் யார் தெரியுமா? அஹ்ரஜக்கும், உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உன்னை நான் வெளியேற்றினேன். எந்த நிலையில்? நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நிலையில் நான் வெளியேற்றினேன். அஹ்ரஜக்கும். விமானத்திலே சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதே என்ன காரணம்? விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு பிரசவம். பக்கத்திலே யாரோ ஒரு டாக்டர் இருந்தால் ரொம்ப சௌரியமாய் போய்விட்டது. விமானத்திலே சாதாரணமாக 7 மாதத்திற்கு பிறகு அதை பயணம் செய்யவே அனுமதிப்பதில்லை. அப்படியே அனுமதித்தாலும் டாக்டர் டெஸ்ட் எல்லாம் முடிந்துதான் அனுமதிக்கிறார்கள். டாக்டர் சொல்லுகிறார், இவருக்கு இப்பொழுது குழந்தை பிறக்காது, குழந்தை பிறப்பதற்கு இன்னும் சில மாதங்கள். ஆனால் அவர் பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 8.5 மாசத்திலே பிறக்க முடியுமா? குறைந்த அளவு எவ்வளவு பிறக்க முடியும் என்று டாக்டர் இடத்திலே கேளுங்கள். கூடுதல் காலம் எவ்வளவு இருக்க முடியும் என்று டாக்டர் இடத்திலே கேளுங்கள். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல என்றாலும் கூட ஞாபகம் வந்து விட்டதால் சொல்லுகிறேன். 10 மாதம் என்பது சாதாரணமாக பொது நியதி பிறக்கிறது. ஆனால் குழந்தை எவ்வளவு காலத்தில் பிறக்கலாம்? குறைந்தபட்ச அளவு என்ன? குழந்தை எத்தனை குறைந்த மாத அளவு, அதற்கு என்ன? எத்தனை மாதத்தில் பிறந்தால் குழந்தை உயிரோடு இருக்க முடியும்? கூடுதல் காலம் எவ்வளவு இருக்க முடியும்? இன்றும் டாக்டர் இடத்தை கேட்டால் தெளிவாக எந்த கருத்தையும் சொல்ல மாட்டார்கள். யாருக்காவது தெரிந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுமே இல்லை. வக்கீல் சைசாய் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் இன்று வரை எந்த டாக்டரும் தெளிவாக சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அது கூடுதலா பிறக்கலாம், குறைவா பிறக்கலாம். சாதாரணமா பாருங்க, நேரம் போய் நான் பேச ஆரம்பிச்சால வேற வேற விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும். பல்லு எத்தனை இருக்கு வாய்க்குள்ள? நம்ம வாய்க்குள்ள இருக்கிற பல்லு எத்தனை சொல்லுங்களேன். நீங்க தான் 32. இப்போ உங்களுக்கு 32 இருக்கா? யாராவது ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா 32 இருக்கு? உங்களுக்கு 32 இருக்கு. இவரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க. பல்ல 32 பொதுவா இருக்கிறது இல்லை. 28 சாதாரணம், 30, 29, 30
18 வயசுக்கு பிறகு ஒரு அறிவு பல்லு முளைக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் முளைச்சிட்டா அப்படி? அப்ப முளைக்காதவங்களுக்கு அறிவு இல்லையா? இப்படி ஒரு கேள்வி தானே வரும். சரி, இப்படியே நான் பார்த்துட்டு கடைசியா ஒரு டாக்டர் இடத்துல கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு டாக்டர் இடத்துல போய் அவர் ரொம்ப சகஜமா பேசினார். வேறொருத்தருக்காக, என்னுடைய தாயாருக்காக போயிருந்தோம் பல்லு கட்டுறதுக்காக. அப்ப டாக்டர் ரொம்ப சகஜமா பேசினார். பேசினதுடனே இடத்துல சொன்னார், உங்களை நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னார். கோயம்புத்தூர் டாக்டர் திண்டுக்கல்ல இருக்கிற கீரனூருக்கு சொந்தக்காரனான என்னை அவர் எப்படி பார்த்தான்னு கேட்டேன். பல்லப்பட்டியில ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன், அங்க நீங்க பேசுனீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னார். சரின்னு சகஜமா பேசினதுனால அவர்கிட்ட கேட்டேன். எல்லா டாக்டர்கிட்ட எப்போ சகஜமா பேச முடியாது. அவர்கிட்ட கேட்டேன், சார் ஒரு சின்ன சந்தேகம், என்ன வாயில பல்லு எத்தனை இருக்கு ஒவ்வொருத்தருக்குன்னு கேட்டேன். சொன்னாரு, அது 28, 26 26 கூட இருக்கும், 28 இருக்கும், 30 இருக்கும், சில பேருக்கு 32 இருக்கும். அப்ப எல்லாருக்கும் 32 அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. சரி, இது என்ன பெரிய சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நீங்க கட்டணா எத்தனை கட்டுவீங்க சார்னு கேட்டேன். பல்லு கட்டணம் 32 தான் கட்டணும், 32 தான் இருக்கணும், அதெல்லாம் 32 தான் கட்டுவீங்க, அப்ப கட்டணா எத்தனை கட்டுவீங்க? அப்ப சொன்னாரு, உள்ள அளந்து எவ்வளவுக்கு இடம் இருக்குதோ அவ்வளவு கட்டுவோம்னு சொன்னார். அத்தனை எண்ணிக்கை கட்டுவோம்னு சொன்னார். பல்லு எத்தனை என்று கூட நமக்கு தெரியாது. 32 வரை இருக்கலாம், குரங்குக்கு 36 இருக்குதான், குரங்குக்கு 36. இதே போல முதலைக்கு 6 தடவை பல் விழுந்து முளைக்கிறதாம் சொல்லுகிறார்கள். இருக்கலாம். இறைவனுடைய நியதியை நாம் என்ன கண்டோம்? நாம் சொல்லுகிறோம், இறைவனை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய நீதிக்குட்பட்டு வாழுங்கள். எனவே இஸ்லாம் என்பது உலகத்திலே வந்தது இருக்கிறது, உலக மனித சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வந்ததை தவிர பிரிக்குமானால் அது இஸ்லாம் அல்ல, சேர்க்குமானால் அது இஸ்லாம். பிரிக்குமானால் அது எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலே இருந்தாலும் சரி, அது எந்த காலத்திலே இருந்தாலும் சரி, 2 பேரை பிரித்தால் கூட இஸ்லாம் அல்ல. ஒரு நாட்டையே பிரித்தால் அது இஸ்லாமா? அந்த நாட்டையே பிரித்தால் அவர்கள் முஸ்லிம்களா? நிச்சயமாக அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நான் அதற்கு உதாரணம் சொல்ல வந்தேன். இந்த உடலை, தலையினுடைய சுபாவம் வேறு, கண்ணுடைய சுபாவம் வேறு, பல்லுடைய சுபாவம் வேறு, கை விரலுடைய சுபாவம் வேறு, ஒவ்வொன்றுடைய சுபாவம் வேறு. சாதாரணமாக சுபாவத்தை விளங்குவதற்காக எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் சொல்லுகிறேன். உடலிலே தண்ணீர் தேங்கி இருக்கிறதானால் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் தலை கடினமான ஒன்று, அதிலே தண்ணீர் தேங்கினால் சளி பிடித்துக் கொள்கிறது என்று சொல்லுகிறார். இது கடினமானதாயிற்று, ஆனால் கடினம் தண்ணீரை தாங்காது, இலகுவானது தண்ணீரை தாங்கும். உடலுடைய ஒவ்வொரு பொருளும் வெவ்வேறு விதம், ஆனால் எல்லா உறுப்புகளும் ஒன்றோடொன்று எப்பொழுதுமே ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறது. நான் பகல் முழுவதும் பேசியிருக்கிறேன், இன்று பகல் முழுவதும் பேசியிருக்கிறேன், இரவு 12 மணிக்கு நான் படுக்கிறேன். போய் படுக்கும் பொழுது கடுமையான வயிற்று வலி, ஆகையினாலே எனக்கு வயிற்று வலி வந்தவுடனே நான் டாக்டரிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கால் சொல்லுமா, நான் நடக்க மாட்டேன், இன்று முழுவதும் நான் மிக அதிகமாக நடந்து விட்டேன் என்று கால் சொல்லுமா? நான் டாக்டரிடத்திலே போக மாட்டேன் என்று உடல் சொல்லுமா? நான் பகல் முழுவதும் பேசியிருக்கிறேன், எனவே நான் டாக்டரிடத்திலே போய் வயிறு வலிக்கிறது என்று என்னால் பேச முடியாது என்று நாக்கு சொல்லுமா? என்னுடைய ஜேபிலே கைவிட்டு காசு எடுத்து கொடுக்க முடியாது என்று கை சொல்லுமா? இல்லை, வயிறு வலித்தால் உடல் அத்தனையும் சேர்ந்து ஒத்துழைக்கும். பகலெல்லாம் அவன் பெரும் பிரயாசையோடு பெரிய பெரிய வேலைகளை செய்திருந்தாலும் கூட, அவன் அழுத்து போயிருந்தாலும் கூட, சலித்து போயிருந்தாலும் கூட, களைத்து போயிருந்தாலும் கூட, அவனுக்கு வயிறு லேசாக வலித்தவுடனே டாக்டரிடத்திலே போக வேண்டும் என்ற அவசியம் வந்தால் கால் நடக்கும், கண் பார்க்கும், நாக்கு பேசும், கை நீளும், பிறகு மருந்தை வாங்கும், அதற்கு தேவையான அத்தனை காரியத்தையும் உடல் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து செய்யும். எந்த உறுப்பும் ஒரு உறுப்புக்கு மாறு செய்யாது, ஒத்துழைக்க, இணங்கி நடக்க மறுக்காது என்பது எப்படி நமக்கு தெரியுமோ, அதே போல இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த அவ்வளவு பேரையும் ஒன்று சேர்க்க வந்தது இஸ்லாம். எதை கொண்டு ஒன்று சேர்க்கிறது? அதுதான் இங்கே கேள்வி. உடலுடைய உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்கிறது. எதை கொண்டு ஒன்று சேர்கிறது? உயிர் இருக்கிற காரணத்தினாலே ஒன்று சேர்கிறது. உயிர் போய்விட்டால் நமக்கு பக்கத்திலே சாதாரணமாக போய்கொண்டிருக்கிறோம் தெருவில் ஒரு அசுத்தமான நாய், சாதாரண நாயா இருந்தா கூட நாயின்னு சொல்லுவோம், அந்த நாய் நம்ம மேல வந்து உரசனா, அதுவும் அசுத்தமான நாய் நம்ம மேல வந்து உரசனா, பார்த்து கொண்டு சும்மா இருப்போமா? காலால ஒரு உதவ பார்ப்போம், அல்லது அடிக்க பார்ப்போம், அல்லது துரத்த பார்ப்போம், ஏதாவது செய்வோம். ஆனால் இவன் செத்து கிடக்கிறான், ஒரு தனி இடத்திலே, யாரும் பார்க்காத இடத்திலே செத்து கிடக்கிறான். ஒரு நாய் வந்தது. நாய் வந்த உடனே ஒரு உயரமான இடமாக இவனுடைய தலையை பார்த்துச்சு, செத்தவனுடைய தலையை. நாய் உயரமான இடத்தை, கொஞ்சம் உயரமான இடத்தை பார்த்தா உடனே அதுக்கு சிறுநீர் கழிக்க தோணும். அதுக்கு கேட்கணும், சிறுநீர் ஏன் கழிக்க தெரியல, அது ஆண்டவன் ஏற்படுத்த நியதி. இப்ப இவனுடைய தலையிலேயே சிறுநீர் கழித்தது, அது இவனுடைய வாயிலேயே படுகிறது. செத்து கிடக்கிறவனுடைய வாயிலே உயிரோடு இருக்கிற நாயினுடைய சிறுநீர் படுகிறது. இவனுடைய கை தடுக்குமா? கால் உதைக்குமா? இவன் எழுந்து போவானா? அதை விரட்டுவானா? அதை துரத்துவானா? இல்லை. ஏன் இல்லை? இவனுடைய உடலிலே உயிர் இல்லை.
உயிர் இல்லை என்ற காரணத்தினாலே உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துழைக்காது. அதே போல இந்த உலகத்திலே மக்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ வேண்டுமானால் இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைய வேண்டியது இறை பக்தி. இறை பக்தியோடு சேர்ந்து என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. யௌம யக்கூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அந்த நாளையிலே இந்த அண்டசராசரத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்தாடுகிற இறைவனுக்கு முன்னாலே நின்று தீர வேண்டும். அவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கணக்குகளும் அவருக்கு முன்னாலே சமர்ப்பித்து தர வேண்டும். சொர்க்கம் அல்லது நரகம் அங்கே தீர்மானிக்கப்படும். காலிதீன ஃபீஹா அபதா. அந்த சொர்க்கத்துக்கு சென்றவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்துக்கு சென்றவர்கள் அல்லாஹ் நிரந்தரம் என்று சொல்லிவிட்டால் இருந்து கொண்டே இருப்பார்கள். 100 ஆண்டு அல்ல, 200 ஆண்டு அல்ல, 100,000 அல்ல, 200,000 அல்ல, 100 மில்லியன் அல்ல, 100 பில்லியன் அல்ல, இருந்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு தெரியாது, இருப்பதும் நமக்கு தெரியாது, இறப்பதும் நமக்கு தெரியாது. சில விஷயங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அறிவிலே இருக்கிற இடமே அவ்வளவுதான். நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நான் இடையே அந்த விஷயத்தை விட்டுவிட்டேன். எத்தனை மாதத்திலே பிறக்க முடியும் என்று கேட்டால் குறைந்த அளவு எத்தனை மாதம் இதுவரை யாரும் சரியாக சொல்லவில்லை. அதற்குத்தான் சொல்ல வந்தேன், பள்ளி கூட சரியாக சொல்ல முடியவில்லை. நம்முடைய எங்களுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லாஹ் ஆண்டவன் அவர்களுக்கு கொடுத்த மதியூகத்தின் காரணத்தினாலே வேதத்தின் மூலமாக, வேத சித்தாந்தத்தின் மூலமாக, மானசீகமாக இறைவன் அவர்களுக்கு அளித்த அந்த அறிவு என்ற நன்கொடையின் மூலமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், குறைந்த அளவு குழந்தை 6 மாதத்திலே பிறக்க முடியும். 6 மாதத்திலே பிறந்த குழந்தை உயிரோடு இருக்க முடியும். கூடுதல் அளவு எவ்வளவு இருக்க முடியும்? கூடுதல் அளவு இப்ப சாதாரண 10 மாசத்துக்கு மேல 10 நாள் ஆயிட்டாலும், 20 நாள் ஆயிட்டாலும், 30 நாள் ஆயிட்டாலும் டாக்டர் போட உடனே அதை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் பண்றது மட்டுமல்ல, அதுல இருக்கிற தண்ணி சுருங்கி போச்சு, இப்ப குழந்தை அதுல ஒட்டி போயிரு, நீ செத்து போயிரு, உடனே ஆபரேஷன் பண்ணு. இன்றைக்கு மருத்துவம் மட்டுமல்ல, சாதாரண வியாபாரம் கூட சூதாட்டமாகிவிட்டது. ஒரு கொசுபத்தி முகத்தை பளபளப்பை ஏற்படுத்துவான். கொசுபத்தி கொசுவை சாகடிக்கிறதோடு நம்மையும் சிறுக சிறுக சாகடிக்கும். இதுதான் உண்மை. ஆனால் அவர் விளம்பரம் செய்கிறார், கொசுபத்தி உங்களுக்கு கொசுவையும் போக்கும், உங்களுடைய முகத்தை பளபளப்பையும் ஏற்படுத்தும். கொசுபத்தி வாங்கி வச்சுக்கிறோம். இப்படி சூதாட்டமாக ஆகிக் கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் காலம் எவ்வளவு காலம் வாழலாம், தாய்மை வைத்துக் கொள்ள இருக்கலாம் என்றால் சாதாரணமாக 2 வருஷம் வரை இருக்க முடியும். ஒரு குழந்தை இருந்திருக்கிறாங்களா? இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை காட்ட முடியுமா? காட்ட முடியும். அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 2 வருஷம் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க முடியும். ஒருவருக்கு பெயரே லஹாக் என்று பெயர். லஹாக் என்று பெயர். லஹாக் என்று சொன்னால் அதிகம் சிரிப்பவர் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே சிரித்துக் கொண்டே பிறந்தாராம். காரணம், அவர் தாயினுடைய வயிற்று 2 ஆண்டு காலத்துக்கு அதிகமாக இருந்து பிறந்தவர். அதனால அவருக்கு பெயரே லஹாக். இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதனால வைக்கிறங்கிற அவசியம் இல்லை. இப்ப வச்சு பார்க்கவே இல்லை, சோதிக்கவே இல்லை. அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கிறது. இதை இஸ்லாமியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் மரணத்திற்கு பின்னாலே வாழ்கிற வாழ்க்கை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? நிச்சயமாக வாழ்க்கை இருக்கிறது. நண்பர்களே, பெரியவர்களே, மரணம் எப்படி நிச்சயமோ, மரணிக்காமல் இருக்க முடியாதோ, அதே போல மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையும் நிச்சயம். யாருக்காவது சந்தேகமா இருந்தால் ஒரு தடவை மரணித்து பாருங்கள். ஆனால் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் மரணத்திற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து சொல்லுவதில்லை. இவரையெல்லாம் நம்ம பெரிய பெரிய பிரசங்கங்கள், சொற்பொழிவுகள் ஆற்றுவதை விட அந்த மரணத்திற்கு பிறகு அங்கே சென்று விட்டாரே, அவர் இங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம் சொன்னா போதும், எல்லாருக்கும் உணர்வு உண்டு. ஆனால் அவர் வருவதில்லை. கண்டவர் விண்டிலர். விண்டவர் சொல்லிக் கொண்டிருப்பவர் கண்டிலர், காணவில்லை. கண்டால் சொல்ல முடியாது, சொன்னால் காண முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற அடிப்படையின் மீது இந்த அகிலத்தையே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது. பூமியில் இருக்கிற அவ்வளவு சொத்துக்களையும் அவ்வளவு பொருள்களையும் நீங்கள் சேர்த்தாலும் அவருடைய இதயங்களை இணைக்க முடியாது. இதயங்களை இஸ்லாம் இறைபக்தியை கொண்டு இணைத்திருக்கிறது. எந்த அடிப்படையில்? இந்தியாவையும் இணைத்திருக்கிறது, பாரதத்தையும் இணைத்திருக்கிறது. இந்தியாவிலே பிறந்த முஸ்லிம்கள் இந்தியாவை தங்களுடைய சொந்த நாடாக கருதுகிறார்கள். முஸ்லிம்கள் ஆண்டார்கள் 1000 வருஷமா ஏறக்குறைய அவர் முன்னாலே, அதாவது ஜங்கீஸ் கான் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்த காலத்திலிருந்து கணக்கு பார்த்தால் அப்பொழுது வந்தவர்கள் எல்லாம், 1000 வந்தவர்கள் எல்லாம்
இங்கே ஆட்சி நடத்தவில்லை, கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். முஸ்லிம் மன்னர்களும் இருக்கிறார்கள், கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். நாட்டை ஆண்டவர்கள் 700 ஆண்டு காலம் ஆண்டிருக்கலாம், ஆனால் அதற்கு முன்னாலே இங்கே வந்திருக்கிறார்கள். இஸ்லாம் இந்தியா மிகப்பெரிய வளமிக்க நாடாக அங்கு மட்டும் இருந்ததல்ல, இன்றைக்கும் கூட இருக்கிறது. ஆனால் அந்த பங்கீட்டிலே ஏற்பட்டிருக்கிற சொதப்பல்களின் காரணத்தினாலே சில பேரிடத்திலே கோடி கோடியாக குவிந்திருக்கிறது. சில பேர் அன்றைய சொத்துக்கு கூட அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். இது பங்கீட்டிலே ஏற்பட்ட மோசடியின் காரணமாக நிகழ்ந்த நிகழ்வே அன்றி ஆண்டவன் கொடுத்த, ஆண்டவன் பூமியை உற்பத்தி செய்வதிலே எந்த குறையும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி என்ன விளைச்சல் கொடுத்தது, இப்பொழுது என்ன விளைச்சல் கொண்டிருக்கிறது? நிச்சயமாக எங்கே மக்கள் தொகை கூடுகிறதோ அங்கே விளைச்சல் நிச்சயமாக கூடியிருக்கிறது. உலக கணக்கெடுப்பு என்னிடத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தினமணியிலே வந்த குறிப்பு, உலக கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு ஆண்டுக்கும் உற்பத்தி பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த உற்பத்தியை பங்கீட்டிலே ஏற்படுகிற துரோகங்களின் காரணத்தினாலே, மோசடிகளின் காரணத்தினாலே இதுவெல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போல கடலிலே ஆண்டவன் எவ்வளவு உண்ணுவதற்கு ஏற்ற எவ்வளவு மீன்களை, மச்சங்களை ஆண்டவன் படைத்துக் கொண்டே இருக்கிறான். அதுவெல்லாம் மனித சமுதாயத்துக்கு உற்பத்தி தானே. எவ்வளவு கலோரி மனிதனுக்கு வேண்டுமோ அத்தனையும் உலகத்திலே எத்தனை கோடி பேரோ அத்தனை கோடி பேருக்கும் தேவையான கலோரியை ஆண்டவன் தினமும் உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறான். எனவே இந்தியாவை இணைக்க வேண்டுமா, இந்த உலகத்தை இணைக்க வேண்டுமா? இறைபக்தியோடு உலகமே ஈமானோடு இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது, இந்தியாவையும் இணைத்து வைத்திருக்கிறது. வேறுபாடு மாறுபாடு என்பது நம் இடத்திலே இல்லை. உலகத்தை இந்த இந்திய நாட்டை யார் வேண்டுமானாலும் ஆண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்காக முஸ்லிம்கள் பாடுபட்டார்கள் என்று சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மகாத்மா காந்தியோடு தோளோடு தோள் நின்று செயல்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்களோடு அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர்களே முஸ்லிம்களே பிரதானமான அங்கத்தினர் இருக்கிறார்கள் என்பதை வரலாறை வாசித்தவர்கள் என்றைக்குமே மறுத்ததும் இல்லை, மறுக்க முடிந்ததும் இல்லை. அன்றைக்கு நடந்தது இந்த உண்மை. அதற்கு பிறகும் கூட இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி தங்களுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அழித்துக் கொண்டல்ல, அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம்களிலே பெரும்பகுதியானவர்களும் சரி, அதே போல எங்களை போன்று மார்க்க கல்வி கற்றவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் என்பதற்கு காரணம் அரசியல் அநாகரிகத்தை சகிக்க முடியவில்லை என்பதுதான் காரணமே தவிர அரசியல் வேண்டாம் என்பதில்லை. எங்களிடத்திலே சொல்ல போனால் ஆன்மீகம், அரசியல் என்று 2 துறை கிடையாது. ஆன்மீகம் தான் அரசியல், அரசியல் தான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கென்றொன்று, அரசியலுக்கென்றொன்று கிடையாது. 2 வழியே இல்லை, ஒன்றுதான். ஆன்மீகத்தோடு தான் அரசியல் இருக்கிறது. இன்று ஆன்மீகத்தை யாரோ வேண்டுமென்றே மிக பெரும் துரோகமாக ஆன்மீகத்தை தனிமைப்படுத்தி விட்டார்கள். உலமாக்கள் தனி, மதரசாக்கள் தனி, படித்த கல்வி பக்திவான்கள் தனி. உங்களுடைய பிரசங்கங்களை மசூதிகளோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, நாம் சொல்லுகிறோம், இன்று நேர்மையை நிலைநாட்டுவதற்கு என்றைக்கு நேர்மை குடியோண்டி புதைக்கப்படுகிறதோ, அதற்காக திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ, நண்பர்களே, சகோதரர்களே, பொது ஜனங்கள் சகோதரத்துவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிலர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய நீரோட்டத்திலே கலக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தேசிய நீரோட்டம் என்பது வேறு, மத உணர்வு என்பது ஒன்று இருக்கிறதே, அது தேசிய நீரோட்டத்தோடு எப்படி கலக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய மதத்திலே பற்றோடு இருக்க வேண்டும். அவர்கள் இந்துக்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு ஒரு மதம் இருக்கிறது. நீங்களே ஒரு முறையில் ஆண்டவரை துதிக்கிறீர்கள், அதிலே நீங்கள் நிலையாக இல்லுங்கள். ஆனால் அடுத்தவர்களை தடுத்து நிறுத்த முயற்சியாதீர்கள். அப்படி தடுத்து நிறுத்த முயற்சி செய்தால், நாங்கள் முஸ்லிம்கள் சொல்வதல்ல, பகவத்கீதையும் அதைத்தான் சொல்லுகிறது, ராமாயணம் அதைத்தான் சொல்லுகிறது. யார் துரோகத்துக்கு ஒத்துழைப்பார்களோ அவர்கள் ஒடுக்கப்பட்டு போவார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள், அவர்கள் நசுக்கப்பட்டு போவார்கள். நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்னொரு மசூதி பிரச்சனை, ஒரே ஒரு மசூதி 1949 இருந்து அது பிரச்சனையாகிக் கொண்டே இருக்கிறது. 1582 கட்டப்பட்டது. அதற்கு பிறகு 49 இருந்து அங்கே தொழுவதற்கு அவர் நபர் இல்லை. உண்மை ஒத்துக்கொள்கிறோம். அதனாலே அது நீண்ட காலம் தொழுகப்படாமல் இருந்தது. உண்மை ஒத்துக்கொள்கிறோம். அதற்குள்ளே ராமர் சிலை வைக்கப்பட்டது. சரி, ஏற்றுக்கொள்கிறோம். இங்கு அதை எடுத்துவிட்டு கோயிலை கட்டுங்கள். நான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், பாபரி மஸ்ஜித் கமிட்டிக்கும் சொல்லுவேன், தாராளமாக கோயில் கட்டிக் கொள்ளுங்கள். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு பாபர் மசூதியை இழுத்ததை அடையாள சின்னமாக நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் அந்த இடத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. எங்கள் உயிரை நாங்கள் விடாதவரை இதிலே நாங்கள் நிலைத்திருப்போம். கேள்வி என்ன? இங்கே நாங்கள் தான் இருப்போம். நாங்கள் இந்து என்ற பெயராலே எல்லா மதத்தை
எல்லாவற்றையும் ஒன்று, எல்லா நபர்களையும் ஒன்று சேர்த்து உங்களை ஒடுக்கி விடுவோம் என்று 1% அல்லது 2% உள்ளவர்கள் நினைத்துக் கொண்டு ஒரு சூது, ஒரு துரோக மனப்பான்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பல விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நாளைக்கு ஆதிக்கம் அவருடைய கையிலே தெளிவாக, இன்றைக்கு தெளிவாக வரவில்லை, நாளைக்கு அவர்களுடைய கையிலே ஆதிக்கம் தெளிவாக வந்துவிட்டால், நான் ஒளிவு மறைவாகத்தான் சொல்லுகிறேன், தெளிவாக என்பதற்கு என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆட்சி முழுவதுமாக அரசியல் சாசனத்தை மாற்றக்கூடிய நிலையில் ஆட்சி எடுத்துவிட்டால், இன்றைக்கு அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு என்ன செய்யும் என்று தெரியாது. இன்றைக்கு அதைத்தான் சொல்ல வந்தேன். சுதந்திரத்துக்கு பிறகு 3-4 ஆண்டுகள் நல்ல சமயோஜித புத்தி உள்ளவர்கள் அம்பேத்கருடனே இணைந்து, அதிலே முஸ்லிம்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள், எல்லா மதத்தவர்களும் இருந்தார்கள். இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட அரசியல் சாசனம் தேவை? பிரிட்டிஷ் அரசியல் சாசனமா, அல்லது அமெரிக்க அரசியல் சாசனமா, அல்லது இந்தோனேஷிய அரசியல் சாசனமா, அல்லது சிங்கப்பூர் அரசியல் சாசனமா? இந்த சாசனங்களை எல்லாம் அறிந்தவர்கள் அதிலே மேதைகள் உட்கார்ந்து ஆராய் செய்து, இந்த நாட்டுக்கு மதசார்பின்மை அரசாங்கம் தான் தேவை. என்ன அர்த்தம்? யார் எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். அரசியல் சாசனத்துடைய 25வது விதி 26 இந்த விதிகள் எல்லாம் பிறகு 35 இந்த விதிகளிலே நேரமின்மையின் காரணத்தினாலே சுருக்குகிறேன். இந்த விதிகளிலே மதசார்பின்மை பற்றி தெளிவாகவும், அந்தந்த மதத்தார் தங்களுடைய ஸ்தாபனங்களை நடத்திக் கொள்ளலாம், தங்களுடைய கல்விச்சாலைகளை நடத்திக் கொள்ளலாம், அதற்காக சொத்துக்களை பராமரிக்கலாம் என்பதெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறுதளித்துவிட்டு ஊடகங்களின் வாயிலாக, மீடியாக்களின் வாயிலாக வெவ்வேறு விதமான செய்திகளை கொடுத்து, இது செய்தி முதலிலே பேசியவர் சொன்னாரே, அதுபோல இப்படி இருக்கலாமோ, சும்மாவது ஒருவரை அவர் அங்கே ஒளிந்திருக்கிறார் அப்படின்னு பெயர் போட்டு ஒளிந்திருக்கிறார் என்று கருதுகிறார்கள், உள்ள இருக்கும் கருதுகிறார்கள். ஆனால் மேல இருக்கு ஒளிந்திருக்கிறார், இவர்தான் கொலை செய்தார், இவர்தான் கொள்ளையடித்தார் என்ற ரீதியில மேலே எழுதிவிட்டு, பத்திரிகை தர்மம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, பத்திரிகை ஆசிரியர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது அல்லவா, செய்தியாளர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது அல்லவா, இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது அல்லவா, அந்த தர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதர்மமான செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே முஸ்லிம்களை துரோகிகளாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாயவரத்திலே இல்லை என்று சொல்லுவீர்கள், மயிலாடுதுறையிலே இல்லை என்று சொல்லுவீர்கள், நீடூரில் இல்லை என்று சொல்லுவீர்கள். நீங்கள் சொல்லுவதற்கு முன்னாலே இங்கே இல்லை என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஆனால் சொல்ல வருகிறோம், உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சக்தியாக இணைத்து மாற்று மதத்தாரை, குறிப்பாக முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று அடையாளம் காட்டி அவர்களை அழித்துவிட்டு ஒரு கலாச்சாரத்தை மட்டும் இந்த தேசிய நீரோட்டத்திலே கலக்க வைக்க முடியும் என்று நம்புகிறார்கள். நாளைக்கு உங்களை சேர்த்துக் கொண்டு செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சேர மாட்டீர்கள் நிச்சயம் தெரியும். ஆனால் அது ஏன் சேரக்கூடாது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மத நல்லிணக்க கூட்டம் என்பது இன்று இந்த நல்லிணக்கம் இருப்பது போல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டம். அது ஏன் சேரக்கூடாது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மத நல்லிணக்க கூட்டம் என்பது இன்று இந்த நல்லிணக்கம் இருப்பது போல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டம். இப்பொழுது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி இல்லை, இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டம். எனவே இந்த அதாவது நாட்டுடைய மதச்சார்பின்மைக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்றை நிலைநாட்டி விடலாம். அது மஸ்ஜிதுடைய பெயராலே, ஒரு மஸ்ஜிதை இடிப்பதன் பெயராலே, அல்லது கரசேவை என்ற பெயராலே, அல்லது ஏதாவது ஒரு பூஜை என்ற பெயராலே அவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல, உள்நோக்கம் ஒன்று வைத்துக் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இதில் சிக்கி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புவேன், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு ஆட்சி கையிலே வந்துவிட்டால் அவர்கள் இந்துக்களை கூட தங்கள் வசம் வைத்திருக்க மாட்டார்கள், தலித்துக்கள் என்று சொல்லி கட்டாயமாக ஒதுக்கி விடுவார்கள். உங்களையும் அவர்கள் வைத்திருக்க போவதில்லை. நிச்சயமாக அவர்களுடைய குணத்திலே இல்லை அது யாரையும் ஒன்று சேர்த்து வைத்திருப்பது. சேர்ப்பதற்கு மட்டும் ஓட்டுக்காக உங்களிடத்தில்
மதத்திலே வருவார்கள். ஆனால் பிறகு உங்களுக்கே வேட்டு வைப்பார்கள், மறந்து விடாதீர்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள், இந்த சமய நல்லிணக்க மாநாட்டினுடைய குறிக்கோள் என்பதை கூறிக்கொண்டு, எனவே மதசார்பின்மையை அரசியல் சாசனத்தின்படி உங்களுக்கும் எங்களுக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு நாம் இந்த நாட்டில் எப்படி வாழ்கிறோம், உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் எங்கள் மதத்திலே இருப்போம், நீங்கள் உங்கள் மதத்திலே இருப்பீர்கள், அவர்கள் அவர்கள் மதத்திலே இருப்பார்கள். எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுடைய நபியான முஹம்மது சுலஹ் ஹுதைபிய்யா என்ற பெயரிலே ஹிஜ்ரி 6 உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ, அதே போல இந்த நாட்டிலே பிறந்த அவ்வளவு பேரும் இன்று நீங்கள் உங்களுடைய மதத்திலே, நான் என்னுடைய மதத்திலே, அவர் அவருடைய மதத்திலே, புத்தர் புத்த மதத்திலே, ஜெயினர் ஜெயின மதத்திலே, யார் எந்த மதத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் மதத்திலே பூரண சுதந்திரத்தோடு இருந்து கொள்ளலாம் என்ற உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களை தீண்ட மாட்டேன், நீங்கள் என்னை தீண்டக்கூடாது. நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னை குறை சொல்லக்கூடாது. மாறாக உங்கள் வழிபாட்டுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், என் வழிபாட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். யாரும் யாரையும் இடையூறு செய்ய மாட்டோம் என்பது நம்முடைய கொள்கை இல்லையா? அரசியல் சாசனம் இல்லையா? அரசியல் சாசனம் தந்த உரிமை இல்லையா? அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்று ஏன் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு செயல்பட்டால் அதை கொண்டு ஏமாந்து விடக்கூடாது என்று சொல்லுவதுதான் நோக்கம். இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்ன 2 வழிகள் பார்த்தார்கள். ஒன்று, இஸ்லாமிய கல்விச்சாலைகளின் மீது கை வைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய கல்விச்சாலைகள் தான், சமய கல்விச்சாலைகள் தான் மதரசாக்கள் சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கிற JMH ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா இஸ்லாமிய கல்விச்சாலை. இங்கே என்ன நடக்கிறது? உள்ளே சென்று பாருங்கள், என்ன நடக்கிறது? அங்கே 24 மணி நேரம் அங்கே வைக்கப்படுகிறார்கள். இந்த மதரசாக்கள் எல்லாம் சாதாரணமாக வந்து போகிற, காலையில வந்து மாலையில போகிற, அல்லது இடைவெளி லஞ்சுக்காக இடைவெளி கொடுக்கிற மதரசாக்களாக இருக்காது. உணவு அங்கே, உறைவிடம் அங்கே, தூங்குவது அங்கே, இருப்பது அங்கே, 24 மணி நேரம் அங்கேயே இருப்பார்கள். அங்கே அவர்களுடைய 5 நேர தொழுகை முதல் கொண்டு எல்லா காரியங்களையும் எப்படி குருகுலங்களிலே அந்த காலத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதுபோல, அதாவது மார்க்க அறிவுடனே மார்க்க செயலும் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அதுவும் நீங்கள் இந்த மாணவர்களை பார்ப்பீர்களானால் டீனேஜ் வயது உள்ளவர்கள், அவர்களுடைய அத்தனை சேஷ்டைகளும் இருக்கிற காலம் இதுதான். இந்த சேஷ்டை காலத்திலே அவர்களை உள்ளே வைத்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி சமுதாயத்துக்கு 7 வருடங்களுக்கு பிறகு மௌல்வி என்ற பெயராலே, ஆலிம் என்ற பெயராலே சமுதாயத்துக்கு எப்படி ராக்கெட்டுகளும் எப்படி அந்த பெரிய பெரிய பாலங்களும் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதோ அதுபோல இவர்களை இந்த பருவத்திலே வைத்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி 7 வருடத்துக்கு பிறகு மௌல்வி என்ற பெயராலே சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். இவர்கள் இங்கே போய் வெளியே போய் அவர்கள் மசூதிகளிலே அல்லது மற்ற ஸ்தாபனங்களிலே இருந்து நற்போதனைகள் செய்து வருகிறார்கள். என்ன நற்போதனை? யாருக்காவது நீங்கள் துரோகம் நினைப்பீர்களே ஆனால் உங்களுடைய ஈமான் போய்விடும். உங்களுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? யார் மோசடி செய்ய நினைப்பார்களோ பலைசமின்னா அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. மோசடி செய்தால் அல்ல, மோசடி செய்ய நினைத்தால் கூட குர்ஆனிலே இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற நினைப்புகளிலே கூட சில நினைப்பு பாவகரமானது. செயலை பற்றி அடுத்து நினைவே பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே தவறான எண்ணங்கள் கூட வரக்கூடாது. இந்துக்களை பற்றியும் சரி, கிறிஸ்தவரை பற்றியும் சரி, ஜைன மதத்தவரை பற்றியும் சரி, புத்தர்களை பற்றியும் சரி, யாரை பற்றியும் துரோகமான எண்ணமோ கெட்ட எண்ணமோ வரக்கூடாது என்று போதிக்கப்படுகிறது. எங்களை பார்த்து துரோகிகள் என்று, தீவிரவாதிகள் என்று சொல்லுங்கள். நாங்கள் அதற்காக அதைரியப்பட போவதில்லை, அதற்காக உட்கார்ந்து விட போவதில்லை, அதற்காக வீடுகளிலே முடக்கி போக போவதில்லை. அடங்கி விடுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். உண்மையை சொல்லுவதிலே அடங்குகிறவர்கள் நாங்கள் அல்ல. உண்மையை சொல்லிக் கொண்டே இருப்போம், ஆனால் சட்டத்துக்குட்பட்டு இருப்போம். இன்றைக்கும் எல்லா நிலைகளிலும் பாருங்கள், சட்டத்திற்குட்பட்டவர்கள். எனவே நான் சட்டத்திற்குட்பட்டு இந்த மதரசாக்கள் தமிழகத்திலும் சரி இந்தியா முழுவதிலும் சரி நடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் அந்த நடத்தப்பட்டு வருவதிலே மதரசாக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக பத்திரிகைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் கட்டுப்படுத்த வேண்டும்? குதிரை சேஷ்டை செய்தால் கட்டுப்படுத்துங்கள், யானைக்கு மதம் பிடித்தால் கட்டுப்படுத்துங்கள். ஒழுங்காக போய்கொண்டிருக்கிற ஒரு மாட்டுக்கு அந்த தார் குச்சி என்று சொல்வார்கள், அந்த குச்சியை வைத்து ஏன் குத்துகிறீர்கள்? மாடு ஒழுங்காகத்தானே போய் கொண்டிருக்கிறது. எந்த மதரசாவிலே துரோகத்தை பார்த்தீர்கள்? எந்த மதரசாவிலே தீவிரவாதத்தை பார்த்தீர்கள்? ஒரு மதரசாவை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? அந்த மதரசா அனுமதி எங்காவது நடந்திருக்கலாம், அது யாராவது ஒரு பையன் தவறு செய்திருக்கலாம். எப்படி நேற்று கூட அங்கே பேசும்போது சொன்னார்கள், நானும் லால்பேட்டை மதரசாவிலே ஓதியவன், அங்கே அமானி ஹஜ்ரத் என்ற ஒரு பெரிய மேதை இருந்தார். அவர் சொல்லும் போது சொன்னார், மதரசா பையன் திருடி விட்டானே என்று பெரியவர்களிடத்தில் போய் சொன்னார்கள். என்ன ஹஜ்ரத் என்று கூப்பிடுகிற பழக்கம்? ஹஜ்ரத், உங்க மதரசா மாணவன் திருடி விட்டானே, திருடிட்டான். அப்ப அதை சொன்னா மாணவன் திருட மாட்டான், மதரசா மாணவன் திருட மாட்டான், திருட மாணவன் ஆயிட்டாங்க. வந்து
இங்கே வந்து தவறை பழக மாட்டான். இதே போல பாகிஸ்தான் எல்லையிலே உள்ள மதரசாக்கள், ராஜஸ்தானிலே, அதே போல பஞ்சாபிலே இருக்கிற பல மதரசாக்கள் சோதனையிடப்பட்டிருக்கின்றன. இங்கே அசாமுடைய மதரசாக்கள், பங்களாதேஷுக்கு அருகே பல மதரசாக்கள் சோதனையிடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எந்த மதரசாவிலும் இந்த காலத்திலும், அதே போல தமிழ்நாட்டு மதரசாக்களிலே இன்றைக்கு கூட அடிக்கடி சிஐடிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஓதுறாங்க? எங்க மதரசால இவ்வளவு பேர் தான் ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க? இதான் ஓதுறாங்க. இதை தவிர அதாவது வித்தியாசமான கேள்வி வந்து கேட்கும் போதே வித்தியாசமான கேள்வி. சோதரிகளே, 20 வருட காலமாக, ஏறக்குறைய 20 வருட காலமாக கல்லூரிக்கு மதரசாவுக்கு ரேஷன் வாங்கி கொண்டிருக்கிறோம். அரிசி வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரேஷன் இதுவரை எந்த கேள்வியும் இல்லை. வருடம் முடிந்தால் ரேஷன் புதுப்பிக்கப்படும், கணக்கு கொடுப்போம், மாணவருடைய எண்ணிக்கை கொடுப்போம், ரேஷன் புதுப்பிக்கப்படும், ரேஷன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த ஆண்டிலே மட்டும் வரவு செலவு கணக்கோடு எங்களுடைய மதரசாவுக்கு வெளிநாட்டு உதவி இல்லை, எங்களுடைய மதரசாவிலே வெளிநாட்டுக்காரர்கள் ஓதவில்லை, படிக்கவில்லை என்று நீங்கள் 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரை எழுதி கொடுங்க என்று கேட்கிறீர்களே, நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. எழுதி கொடுக்க கேட்பது ஏன் என்று கேட்கிறோம். ஏன் என்று கேட்க கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? அந்த காரணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு இந்த நாட்டிலே வக்கில்லையா? எங்களை வக்கில்லாதவர்கள் நீங்கள் நினைக்கிற காரணத்தினால் தானே பகிரங்கமாக கேட்கிறீர்கள். நாங்கள் எழுதி கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. எங்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்காதீர்கள். சாதாரண ஒரு கணவன் மனைவி சந்தேக கண்ணோடு பார்த்தா அவர் சம்மர்ப்பாளா? நீங்க பார்க்கிற பார்வையே சரியில்லைன்னு சொல்லி ராத்திரி பூரா சண்டை நடக்காது, பழை பூரா சண்டை நடக்காது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அவள் ஒரு மாதிரியா பார்க்க மாட்டா. அதே போல எங்களை ஏன் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். எங்கள் மதரசாவுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது, எதுவுமே மூடப்பட்டதில்லை. அங்கே யூபியிலே தேவபந்த் என்ற இடத்திலே டெல்லிக்கு 100 மைலுக்கு அப்பாலே, ஏறக்குறைய 160 கிலோமீட்டருக்கு அப்பாலே தேவபந்த் மதரசாவிலே ஏறக்குறைய 4000 மாணவர்கள் ஓதுகிறார்கள். இந்தியாவிலேயே தலையாய மதரசா அது. அங்கே சென்று பாருங்கள். இன்னும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தாராளமாக வந்து பார்க்கட்டும். உள்ளே வந்து சமீபத்தில் நடந்தது இப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்து பார்த்து விட்டு போகாதீர்கள், 3 நாளைக்கு நீங்கள் சுதந்திரமாக இங்கே தங்குங்கள். 3 நாளைக்கு சுதந்திரமாக தங்குங்கள். நாங்க உங்களை எதுவும் செய்யறதில்லை. நாங்க கூட்டி அழைச்சு கொண்டு போய் உங்களை இடத்த காமிக்கல. உங்களுக்கு அறை கொடுக்கிறோம், உங்களுடைய சாப்பாடு கொடுக்கிறோம், எல்லாம் ஏற்பாடு செய்யறோம். நீங்க மதரசாவில் வந்து தங்குங்க. இங்க என்ன படிச்சு கொடுக்கப்படுது பாருங்க, மாணவர்களுக்கு என்ன போதிக்கப்படுது பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க தீர்ப்பெழுதிட்டு போங்க. இந்த மதரசா தீவிரவாதத்தை போதிக்கிறதா அல்லது சீரியவாதத்தை போதிக்கிறதா? உலகுக்கே சீரியவாதத்தை போதிக்கிற இந்த இடத்தை பார்த்து இது தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் வருத்தப்படுகிறோம். அந்த வருத்தத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதற்காகத்தான், அந்த சமர்ப்பித்து அதன் மீது நீங்கள் நல்ல நடவடிக்கைகளை எடுத்து இந்த மதரசாக்களுடைய நியாயத்தன்மையை உணரப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய நல்லிணக்க கூட்டங்கள். தினமலரிலே சமீபத்திலே வந்திருக்கிறதை பாருங்கள், முஷர்ரஃபுடைய படமும் போட்டு. அது பாகிஸ்தான், அது அவர்களுடைய இஸ்லாமிய நாடு. நாங்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல. எங்களுடைய தேசம் இந்தியா. நாங்கள் பாகிஸ்தானை எப்பொழுது சொன்னோம்? எங்களுடைய தலைநகர் இஸ்லாமாபாதா, எங்களுடைய தலைவர் முஷர்ரஃபா. நாங்கள் பாகிஸ்தானிலே பிறந்தோமா? இல்லை. நாங்கள் சுத்த இந்தியர்கள், சுத்த மூமின்கள், பரிசுத்த மூமின்கள், சுத்த இந்தியர்கள். நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணிலே பிறந்ததை உண்டு வாழுகிறோம். எங்களை மறுக்கவோ, எங்களை இந்த நாட்டுக்காரர்கள் அல்ல என்று சொல்லவோ, நாட்டுக்காரர்கள் அல்ல என்று சொல்லவோ உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. நாங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் எப்படி சொந்தக்காரர்களோ அதே போல நாங்கள் சொந்தக்காரர்கள். எனவே எங்களை நீங்கள் மறுக்க முடியாது. இதோ பாருங்கள், மதரசாவின் மீது தீவிரவாதிகளை உருவாக்கும் மதரசாக்களுக்கு பாகிஸ்தான் கிடுக்குப்பிடி, சும்மா பிடி இல்லை, கிடுக்குப்பிடி. இது தினமலர்ல உள்ள செய்தி. இது தினமலர் என்ன தேதிங்க? தினமலர்ல இப்ப சமீபத்தில் 21/6/2002 சென்ற மாசத்தில் பாகிஸ்தான் கிடுக்குப்பிடி. இந்த செய்தி ரொம்ப முக்கியமா போச்ச நாட்டில். எப்படி அந்த பாபர் மசூதி இடத்துல தாராளமா கோயில் கட்டுறது நாங்கள் சந்தோஷமா நாங்களே வந்து ஆரம்பிச்சு வைப்போம். ஆனா பிரச்சனை மஸ்ஜித் பிரச்சனை இல்லை. நீங்களா நாங்களா நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. அந்த கேள்வியை விடுங்க. அந்த கடத்துல கோயில் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்களே வந்து காரிப்போம். எங்களுக்கு ஒண்ணு அதுல பிரச்சனை இல்லை. அதே போல பாகிஸ்தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அந்நிய நாடு. பாகிஸ்தான் பற்றி எங்களுக்கு கேள்வியே இல்லை. அதே போல இந்த இது இருக்கிறத, இந்த வாதம் இருக்கிறத, இதை நீங்கள் எழுதுவது மதரசாக்களை, இந்தியாவில் இருக்கிற மதரசாக்களையும் இங்கே தீவிரவாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எடுத்து வைக்கிறீர்கள். இதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இங்கே தீவிரவாதம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. அடுத்த தினமணியிலே பாருங்கள், மதரசாக்களை கட்டுப்படுத்த அரசு புது நடவடிக்கை. இது இந்திய மதரசாக்களை கட்டுப்படுத்த அரசு புது நடவடிக்கை. இதுவும் இப்பத்த தினமணி 24/6/2002.
இதே போல பல பத்திரிகைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய கட்டிங் சென்டருக்கு இந்த மதரசாக்கள் தான் டெரரிசத்தை உண்டு பண்ணுகிறது என்று தொடர்ந்து வந்த கட்டுரைகள், ஆங்கிலத்தில் வந்த கட்டுரைகள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள் இலவசத்திலே இருக்கின்றன. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்த மதரசாக்கள் தீவிரவாதத்தை எப்பொழுது போதித்தது, என்று போதித்தது? நீங்கள் எங்காவது அடையாளம் காட்ட முடியுமா? ஒரு இடத்தை காட்டிக் கொடுங்கள். மதரசா அங்கீகரித்து அங்கே யாராவது ஒரு மாணவன் தகாத செயல் செய்தால் என்று நீங்கள் நிரூபித்தால் எங்களுடைய மதரசாக்களை நாங்கள் அழைத்து விடுகிறோம். நிரூபியுங்கள். ஒரே ஒரு மதரசாவிலே நடந்திருக்கலாம் எப்படி தனி மனித தவறுகள். ஒரு மாணவன் தவறு செய்திருக்கலாம், ஒரு மாணவன் ஏதாவது தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம், ஒரு மாணவன் தீவிரவாத பேச்சுக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட வேலை. அப்படி எங்களுக்கு தெரிந்தால், மதரசாவினுடைய நிர்வாகிகளுக்கு தெரிந்தால் கேளுங்கள், தலைவரிடத்திலே கேளுங்கள், வக்கீல் சயீத் சாப் அவர்களிடத்திலே கேளுங்கள். அவர்களுக்கு தெரிந்தால் உடனே அந்த மாணவனை மதரசாவை விட்டு நீக்கிவிடுவார்கள். எங்களுக்கு மதரசாவின் மாணவனை நீக்குவது என்பது ஒரு அதாவது அவருடைய தவறு என்று தெரிந்தால் உடனே நீக்குவோம். எங்களுடைய மதரசா மாணவர்கள் அவர்களுடைய செயல்தான் எங்களுக்கு முக்கியம் தவிர மாணவருடைய எண்ணிக்கை முக்கியம் அல்ல. அதே போல அப்படி நீக்கினால் மற்ற இடங்களில் இருந்தால் அங்கே பெரிய பெரிய ஸ்ட்ரைக்குகள் நடக்கும். மாணவர்கள் சேர்ந்து கொண்டு ஆசிரியர்களை கிலோ செய்வார்கள், புரொஃபசர்களை கிலோ செய்வார்கள். ஆனால் எங்கள் மதரசாவை நீக்கிறார். அப்படி எதுவும் செய்ய முடியாது. அப்படி நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்களுடைய மாணவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். எங்களின் மீது கிடுக்குப்பிடி போட பார்ப்பீர்களே, ஆனால் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. உண்மையை நிச்சயம் ஒத்துக்கொள்வோம், ஆனால் அதே நேரத்தில் பொய்யை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். மதரசாக்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. தேவபந்து மதரசாவிலே 4000 பேர் ஏறக்குறைய ஒரு மதரசாவிலே 3 நாட்கள் தங்கினார்கள். அவர்களுடைய ரிப்போர்ட்டின்படி தெளிவாக இருக்கிறது, அங்கே எதுவும் இல்லை. ராஜஸ்தான் மதரசாவிலே பல அதிகாரிகள் உள்ளே சென்று பார்த்து வந்து அவர்கள் அங்கே உண்மைக்கு புறம்பான, நேர்மைக்கு புறம்பான கல்வியை தவிர, கல்விக்கு தகுந்த செயல்களை தவிர எதுவும் போதிக்கப்படவில்லை என்று தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதே போல எல்லா மாநிலங்களிலும் மதரசாக்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்று வரை இங்கேயும் வந்திருப்பார்கள். எங்களுடைய திண்டுக்கல் கல்லூரிக்கும் வருகிறார்கள். போன் பண்ணி கேட்கிறார். சும்மா கேட்கும் போது கேட்பார், எப்படி இருக்கிறீங்க பிரின்சிபால், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு வேற வித்தியாசமான கேள்வி. அவங்களுக்கு ஒன்று படிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சோதரர்களே, மதரசாக்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். அதாவது அவங்க எப்படி கேள்வி கேட்பான்னு சொன்னா நம்ம வாயிலிருந்து பதில வர வைக்கிறாங்களாம். உள்ள இருந்தா தானே வாந்தியே வரும், இல்லாட்ட வாந்தி கூட வராது. எங்க வாயில வர வைக்கிறது இந்த கேள்விக்கு இடமில்லை. எங்களோட மனசுல இல்லவே இல்லை. எப்படி வரும் வாயில வர வைக்கிறது? எப்படி உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். எங்க மதரசாவோட மாணவர்களை, எல்லா மதரசாக்களையும் மாணவர்களை அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்று சொல்வதில்லை. சினிமா போன்ற காரியங்களை பார்த்தாலே மதரசாவை விட்டு நீங்கி விடக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு சமயம் நான் ஒரு மதரசால இருந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாலே அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார், நம்ம பையன் ஒருத்தர் சினிமாவுக்கு போயிட்டார். சினிமாவுக்கு போறது எங்க மதரசாக்கள்ல ஒரு, அதாவது 2 பேரை கொலை செஞ்சா எப்படி அப்படி அவ்வளவு பெரிய பாவமாக மதரசாக்கள் வைக்கப்பட்டிருக்கு. வெளியே போய் பார்த்துக்குவாங்களா இருக்கு, அது வேற விஷயம். அவங்கள போய் என்ன செய்ய முடியும்? ஆனால் மதரசாவுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த தவறும் நடக்காது. சினிமா பார்ப்பது முதல் கொண்டு டிவிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இப்ப பையன் போயிட்டு வந்துட்டார். எதுக்கு சொல்ல வர்றேன்? சிஐடி, ரகசிய போலீஸும் ரகசிய உளவாளிகளும் எங்க வாயிலிருந்து வர வைக்கிறாங்களா? வாயிலிருந்து உண்மை பேச்சு வந்தாலும் வந்துச்சு, வாந்தி வந்தாலும் வந்துச்சு. அதுக்குதான் உதாரணம் சொல்ல வர்றேன். இந்த பையன் போயிட்டாரு சொன்னார். ஒருத்தவன் தகவல் சொன்னார். நான் வெளியே தான் படுத்திருந்தேன். நான் சொன்னேன், நீ பாத்துக்கிட்டே இருங்க, எந்த நேரத்துக்கு அந்த பையன் உள்ள வர்றானோ இடத்துல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கு வந்து சொன்னாரு. இந்த பையன் வந்துட்டான். நான் போனேன். அப்பதான் ஒரு டப்பா எடுத்து, அவன் யூரின் பாஸ் பண்றதுக்கு தண்ணி எடுத்து போவாங்கல்ல, டப்பா எடுத்து அந்த தண்ணி பிடிச்சு கொண்டு இருக்கிறான். நான் அங்க போயிட்டேன். அவனும் பனியோட இருக்கிறான். ஏன்னா இந்த சட்டை போட்டு சினிமா கொட்டையில போய் நிக்க முடியாது. அதனால வெறும் பனியோட இருக்கிறான். அந்த தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கான் டப்பால. நான் போனேன். இப்ப போய் அவன்கிட்ட போய் என்ன கேட்கணும்? இவன் சினிமா பார்த்தானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமே. என்ன கேட்கணும்? சிஐடிக்கு என்ன கேட்க தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவும் தெரியும். நான் போய் அவன் கையை பிடிச்ச, இது எத்தனையாவது தடவை இல்லை, இதுதான் முதல் தடவை தான். சரி விட்டு கேட்டதே இப்படி கேட்டேன். எப்படி போலீஸ்காரு லைசன்ஸ் இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா, வந்தியா அதே நெருங்கிடணும். உண்மையான நடுங்குவதில்லை. அவன் சினிமா பார்க்காதவனா இருந்தா, நான் படுத்து தூங்கிட்டு இப்பதான் ஒண்ணுக்கு போறேன், என்ன வந்து எத்தனையாவது தடவைன்னு கேட்டா, இப்பதான் முதல் தடவை ஒண்ணுக்கு போறேன். நான் எத்தனையாவது தடவைன்னு தான் கேட்டேன். அவன் இதுதான் முதல் தடவை தான். இது போல போனிலே கேட்கிறார்கள், நேரிலே வந்து கேட்கிறார்கள். நான் முடிக்கிறேன் என்னுடைய பேச்சை, ஆனால் இங்குதான் முடிக்கிறேன். நாளை தஞ்சையிலே பிறகு தொடர்ந்து நான் உயிருள்ள வரை உண்மை பேசிக் கொண்டே இருப்போம். பொய்யுக்கு எப்பொழுதுமே சாதகமாக இருந்ததாக எங்களுடைய முஸ்லிம்களுக்கு வரலாறு இருந்திருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட தவறாக இருக்கவே தவிர சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தவறில்லை. எனவே மதரசாக்களை இதுவரை பார்த்த யாராவது, நான் அரசிடத்திலே
இந்திய அரசிடத்திலே இந்த கோரிக்கை வைக்கிறேன். அதே போல ஒரு சின்ன பிரசுரம் எழுதி எல்லோருக்கும் கொடுக்க இருக்கிறோம். இப்பொழுதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. மதரசாக்களின் உண்மை நிலவரம் என்ன என்பதை நேரமில்லை என்பதால் படிக்கவில்லை. இந்த மதரசாக்களை இதுவரை நீங்கள் பார்த்தீர்களே, உங்களுடைய ரகசிய உளவாளிகள் சென்றார்களே, உங்களுக்கு அறிக்கைகள் சமர்ப்பித்திருக்கிறார்களே, இந்த அறிக்கைகளின்படி எல்லாம் உங்களுக்கு இதுவரை இந்த மதரசாவுடைய தீவிரவாதம் இருக்கிறது என்று ஒரு ரிப்போர்ட்டாவது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? காட்டுங்கள். அந்த மதரசாவை வைத்து மற்ற மதரசாக்களை ஆய்வு செய்து மதரசாக்களை இழுத்து மூடிவிடலாம். ஆனால் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் சட்டம் இயற்றிய இந்த மதரசாக்களின் கதவுகளை இழுத்து மூடிவிட்ட காரணத்தினால் இஸ்லாமிய கல்விக்கு கதவு போட முடியாது. இஸ்லாமிய கல்வியை தடுத்து நிறுத்த முடியாது. கதவை மூடலாமே தவிர கல்வியின் வாசலை மூட முடியாது என்பதை நான் பகிரங்கமாக தெரிந்து கொண்டு, நண்பர்களே, பெரியவர்களே, நமக்கு இருக்கிற நம்மிடையே இருக்கிற நல்லிணக்கம் தொடர வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை உலகம் இருக்கிற வரை தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு முன்ஜாக்கிரதையான நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கும் உள்ளே நுழைய, சந்து பொந்துகளிலே வந்து சேர, அவர்களுடைய சுய ஆதாயம் தேட நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று உங்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு முன்னாலும் இந்த கோரிக்கை கூட்டம் இவ்வளவுதான் இருக்கலாம். ஆனால் இந்த பேச்சு மானசீகமாக இந்தியா முழுவதும் போய் சேருவது என்பதிலே எனக்கு இறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இறைவன் கொண்டு சேர்க்க வேண்டும். என்னையும் நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும். எல்லோரையும் நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும். இறுதி வரை நம்முடைய உறவு தொடர்ந்து நல்லிணக்கத்தோடு நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சொன்னதை விட 15 நிமிடம் நீங்கள் பொறுமையாக கேட்ட காரணத்தினால் நானே உங்களுடைய அனுமதி இல்லாமல் கூட்டிக் கொண்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் என் சார்பாக, ஏன்னா இந்த கூட்டம் கூட்டி இருக்கிறது ஹையத்து ஷரியத்தும் அதே போல இந்த மாணவர்கள் மன்றம் சேர்ந்தான். ஆகினால் மாணவர் மன்றம், ஹையத்து ஷரியத் இரண்டு சார்பாக இதற்கு ஏற்பாடு செய்த, உழைத்த, ஒத்துழைத்த, வந்து சமூகம் தந்த, இன்னும் இங்கு வந்து நல்ல கருத்துக்களை எங்களுக்கு தந்த எல்லோருக்கும் மிக பெரும் நன்றியையும் இறைவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நற்கூலியும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسالك من خير ما سالك من حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك من حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ், எங்கள் இறைவனே, எங்களுடைய எல்லா குற்றங்களையும் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த, நாங்கள் புரிந்து புரியாமல் செய்த, இரவிலே பகலிலே செய்த எல்லா குற்றங்களையும் உன்னுடைய கிருபை கொண்டு மன்னித் தருவாயாக. இதற்கு மேலே எங்களுடைய தனிப்பட்ட குற்றமோ அல்லது சமுதாயத்தைச் சேர்ந்த குற்றமோ அல்லது நாட்டுக்கு துரோகமோ அல்லது மார்க்கத்துக்கு துரோகமோ செய்யாதவர்களாக எங்களை பாதுகாப்பாயாக. உலகத்திலே மனித நேயத்தையும் மனித நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்க்கக்கூடியவராக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அந்த வளர்ப்பினுடைய உண்மையை இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு புரிய வைப்பாயாக. நேர்மையின் சின்னமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நீதியின் உருவமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. சுய ஆதாயம் தேடக்கூடிய மிருகங்கள் தேடுவது போல சுய ஆதாயம் தேடக்கூடிய, சுய நன்மைக்காக வேலை செய்யக்கூடிய, தன்னுடைய சொந்த லாபத்துக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய நபர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. மிருக சுபாவம் உள்ள மனிதர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. எங்களை உன்னுடைய குணம் கொண்டவர்களாக எல்லோருக்கும் அளித்துக் கொண்டே இருக்கிறாயே, அந்த குணத்திலே பங்கு பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய துஆவை, எங்களுடைய பிரார்த்தனையை ரப்பே கபூல் செய்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி நபி வஸல்லம் அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. தொலைபேசி எண் 7